நடிகை திரிஷா நயினார் விவகாரம் முடிவுக்கு வருமா அல்லது நீதிமன்றத்திற்கு செல்லுமா? பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் நடிகை திரிஷாவிடமிருந்து விஜய் வெளியே வர வேண்டும், விஜய் தனது குடும்பத்தோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நடிகை திரிஷாவிற்கும் டிவிகே தலைவர் விஜய்க்கும் எதிராக ஒரு கொச்சையான விமர்சனத்தை முன்வைத்து பார்ப்பவர்களை முகம் சுளிக்க வைத்தார். இது குறித்து திமுக பெண் எம்பிக்கள் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியுடைய வானதி சீனிவாசன் கூட இது சரியானது அல்ல என்ற ஒரு கருத்தை பதிவு செய்துள்ளார். இதற்கு திரிஷாவுடைய வழக்கறிஞர் ஒரு கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அரசியலில் உயர் பதவியில் வகிக்கும் ஒருவரால் இதுபோன்ற மோசமான மற்றும் பொருத்தமற்ற கருத்து தெரிவிக்கப்படும் என்று திரிஷா எதிர்பார்க்கவில்லை. எந்த அரசியல் கட்சியினுடனும் தொடர்பில்லை. மேலும் தேவையில்லாத விஷயங்களுக்கு திரிஷா பெயரை பயன்படுத்த தேவையில்லை என கூறியுள்ளார். திரிஷா தனது எக்ஸ் தளத்தில் இதை பகிர்ந்து அவமரியாதை எப்போதும் வெளிப்படுத்த வேண்டும் என பதிவு செய்துள்ளார். இதை பார்த்து அதிர்ந்து போன நயினார் உடனடியாக செய்தியாளர்களை சந்தித்து, என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் எந்த தனிநபர் விமர்சனத்தையும் அனுமதிப்பதில்லை, நானும் அப்படி பேசியதில்லை, அன்றைக்கு நான் பேசியது வாய் தவறி வந்தது, இந்த விவகாரத்தில் நான் பேசியது யார் மனதையேனும் புண்படுத்தி இருந்தால் அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். ஐயா நயினாரை போன்று உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் வாய் தவறி வந்துவிட்டது என பேசிவிட்டு வெட்கப்படுவதை விட கட்டுப்பாட்டுடன் பேச வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாகும்.